அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் 100 கிராம் நெத்திலி கருவாடு போட்டிருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி பெரிய பெரிய வகை மீன்கள், அப்புறம் சின்ன சின்ன குச்சி எதுவும் இருந்தால் அதெல்லாம் எடுத்து தூர போட்டுருங்க. போட்டுட்டு பாருங்கள், இது ரொம்பவே குட்டியாக இருக்குது. அதனால் நான் இதோட தலையை எடுக்கலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை கண்டிப்பாக ஊற வைக்க வேண்டாம். அப்புறம் நான் ஒரு பெரிய வாயகன்ற மண் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இது நீங்கள் உலர்த்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அலசின உடனேயே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் நீங்கள் பொரிக்கணுங்க. ரொம்ப நேரம் கருக விட்டுறாதீங்க. கேஸை ஃபஸ்ட்டு ஹையாக வச்சுக்கோங்க, அப்புறம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒன்லி 30 செகண்ட் தான் பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். போட்ட உடனே டக்குன்னு அதாவது நீங்கள் போட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. உடனே எடுத்துருங்க. ரொம்ப குயிக்காக இது பொரிஞ்சிரும். இப்போ அடுத்தது போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லாமே போட்டுறாதீங்க. பாருங்கள், சூப்பராக பொரிச்சு வந்துட்டு, அதாவது நல்லா பொரிஞ்சிட்டு, அப்புறம் இது எண்ணெயெல்லாம் குடிக்காதீங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இது தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ரொம்பவே மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்ருவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ரைஸ் கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதோட சத்தத்தை கிழங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் பெரிய வகையான கருவாடு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட தலைப்பகுதியை எடுத்துருங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு அந்த சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி இந்த உப்பு போட்டுருங்க. அதில் ஆற வைக்க வேண்டாம். அப்புறம் எலுமிச்சை சாறு, ஒரு அரை லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நீல வாக்குலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா குலுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு இதில் காரத்துக்கு சில்லி பொடி தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக நான் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டிருக்கேன், சில்லி பொடி. இதில் உங்களுக்கு பச்சை மிளகா தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கலாம். அப்புறம் நான் கருவேப்பிலையை லைட்டாக பொரிச்சிட்டு போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இப்போவும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது எல்லாம் ஒன்று போல் சேர்ந்துடும். இது சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்குங்க. அதுவும் பழைய சாதத்து கூட இது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஐயோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.